நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களால் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்ன? இந்த பாதிப்பை கண்டும் காணாமல் விஜய் இருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? நீதிபதி சுவாமிநாதன் ஏன் அநீதிக்கு ஆதரவாக, சமூக நீதிக்கு எதிராக தொடர்ந்து தீர்ப்புகளை கொடுத்து வருகிறார்? மனப்போன போக்கில் தீர்ப்புகளை எழுதும் சுவாமிநாதனின் இந்த போக்கு இந்திய சட்டப்படி சரியா தவறா? இவரது தீர்ப்பை எதிர்த்து ஏன் பிற்படுத்தப்பட்டோர், தலித்துகள், முஸ்லிம்கள், கிறித்துவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் போராடி வருகிறார்கள்? சுவாமிநாதனின் இந்த தீர்ப்புகள் தொடர்பாக திருமாவளவன், முஸ்லீம் லீக் லத்தீப், அமைச்சர் ஷாஜஹான் ஆகியோர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள்? நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தமிழகத்துக்கு எதிராக, தமிழகத்திற்கு பேராபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சமூக அநீதியான, சட்டத்துக்கு புறம்பான பல தீர்ப்புகளை தொடர்ந்து கொடுத்து வருகிறார். பிற்படுத்தப்பட்டோருக்கு 22% இடஒதுக்கீடு இருக்குது. அந்த இடஒதுக்கீடை விட்டுட்டு ஒரு நபர் தான் இஸ்லாம் மதத்துக்கு விரும்பி மாறுறோம் அப்படின்னு மாறும் பொழுது தமிழக சட்டம் சொல்லுது, நீ அந்த 3% இடஒதுக்கீடை பயன்படுத்திக்கலான்னு. 22% விட்டுட்டு வர்ற ஒருத்தருக்கு 3% பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழக கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் அந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு உனக்கு அந்த அதிகாரமே கிடையாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு ரத்து பண்ணுறாரு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள். அதுதான் கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சு கட்ட போகிறாங்க. அதற்கு முறையாக அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் அனுமதி இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போன இடத்துல இவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்ச்செல்லாம் கட்டக்கூடாது, உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் சர்ச்சு கட்டுவீங்களா, அப்படியெல்லாம் சர்ச்சு அதிகமாக வரதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சு கட்டுற அனுமதியை ரத்து பண்ணுறாரு. இதனால கிறிஸ்துவர்கள் போராடுறாங்க. அப்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராகவும் தீர்ப்பு சொல்கிறாரு, தலித்துகளுக்கு எதிராகவும் தீர்ப்பு சொல்கிறாரு, அரசாங்கம் வழங்கி இருக்கிற முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு உரிமையும் ரத்து செய்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குர்பானி அப்போ முதல் நாள் பக்ரீத் விடிஞ்சா பக்ரீத் முதல் நாள் ஆடு மாடு அறுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை இவர் என்ன செய்கிறாரு கொடுத்து, இப்போ அதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் என்ன ஆடு மாடு அறுக்க தடை போட்டு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாரு. அது